Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 14 Part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஹீரோஸுங்க எவ்வளவுதான் போராடினாலும் பேசி பார்த்தாலும் சுத்தமா அதை எவனுமே கேட்கற நிலைமையில இல்ல. அதுலயே அந்த ஸ்பின்னர் இருக்கானே கொடூரமா மாறி நம்ம ஷோஜிய பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் கோடாக்கு ஷோஜியோட ஒரு பழைய நினைவு வரும். என்னன்னா ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவனை பத்தி சொல்லியிருப்பான். இவனை மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஆம்ஸ் எல்லாம் கிடையாது, இவனுக்கு தான் இப்படி. ஆனா இவன் இருந்த வில்லேஜ்ல இவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவன் தெரியாம அங்க இருக்க நார்மல் மக்கள் யாரையாச்சும் தொட்டுட்டானாலே இவனை தூக்கி போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதனாலேயே அவன் மூஞ்சில நீங்க ஏகப்பட்ட கீரல்களை பார்க்கலாம். ஏன்னா அவங்க எல்லாரும் தான் பியூரான பிளட் தான். இவன் வந்து அசுத்தமானவன், ஒரு டெவிலுங்கிற மாதிரி கேங் சேர்ந்து அடிப்பானுங்க. டோக்கியாமி, கோடா அண்ட் இவன மாதிரி சிட்டிஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை டெக்ஸ்ட் புக்ல தான் படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பையன் அதை நேர்லயே அனுபவிச்சிருக்கான். அதனாலேயே இவன் மூஞ்சில முதுகுலன்னு ஏகப்பட்ட காயங்கள். இதே மாதிரி இவனுக்கு தெரிஞ்சு இன்னும் ஏகப்பட்ட குழந்தைகள் இவங்களுக்கு தெரியாம கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதை கேட்டோன்னு மினாக்கு செம காண்டாகும். இந்த மாதிரி மக்கள்லாம் விடக்கூடாது, போய் பொலந்து கட்டிடணும்பா. மினட்டா பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவான். என்னன்னா அவன் வந்தப்போ அவனை பார்த்துட்டு என்னடா இது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிருப்பான். ஏன் டேப் எல்லாம் கொரில்லாவான்னு கேட்டிருப்பான். இப்படி ஏகப்பட்ட டேப்ல கிண்டல் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால வந்து பயங்கரமா சாரி சொல்லுவான். இந்த மாதிரிலாம் உன் மனசுக்குள்ள கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுப்பா, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வாயை திறந்திருக்க மாட்டேன்பா. அவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஏன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமா கை இருந்தா எல்லாத்துக்குமே ஆக்டோபஸ் தான் தோணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட ஹீரோ பேர் என்ன, டென்டகோல். அதனால அதை அவன் பெருசா எடுத்துக்கல. இப்ப பாத்தீங்கன்னா இவன் உடம்புல ஏகப்பட்ட தழும்புகள் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஏன் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரீசனை சொன்னா இவன் அவங்கள பழிவாங்க ஏதாச்சும் பண்ணுவான்னு தப்பா நினைச்சிருவாங்கல்ல. அதனால தான் அந்த காயத்தை எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக அவன் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருப்பான். டோக்கோயாமி எல்லாம் அவனை பாராட்டி தள்ளுவான். பரவாயில்லப்பா, நீ செம ஸ்ட்ராங் தான், ரொம்ப அளவுல மட்டும் இல்லாம மனசளவுலயே ஸ்ட்ராங்குமா. என்ன பண்றது, அவன் வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சிட்டான். அது எல்லாமே இன்னும் அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்குன்னு சொல்லும் போது இன்னொரு பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. பிளாஷ்பேக்குள்ள பிளாஷ்பேக் என்னன்னா, ஒரு நாள் பயங்கரமான மழை. அங்க போயிட்டு இருந்த ஓட தண்ணியில ஒரு சின்ன பொண்ணு தெரியாம வந்துட்டா போல அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம பையன் தான் கஷ்டப்பட்டு விழுந்தடிச்சு காப்பாத்தி இருப்பான். உடனே அந்த குட்டி பொண்ணு ஒண்ணு இவனை ஐய சீன் எல்லாம் சொல்லியே அவன் கையை பிடிச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்லியிருப்பான். அவ்வளவு பேட் மெமரிஸ் அவன் மைண்ட்ல இருந்தாலுமே இந்த ஒரு குட் மெமரி அந்த பேட் மெமரிஸ் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுச்சு. இந்த மேட்டர் சொன்ன உடனே எல்லாருமே பாஞ்சு வந்து அவன் கையை பிடிச்சுக்கிட்டு, அது ஒரே ஒரு குட் மெமரின்னு மட்டும் சொல்லாதப்பா, நாங்களும் குட் மெமரி தான், எங்களையும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சுக்கிட்டு ஆளுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு ஜெனரேஷன்ல தீர்றது இல்ல. அதனாலதான் இவன் இந்த உலகத்திலேயே ஒரு கூலஸ்ட் ஹீரோவா மாறணும்னு ஆசைப்படுறான். பட் இவனுக்கு பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அதுக்கு விட மாட்டானுங்க போல. நெக்ஸ்ட் வர ஜெனரேஷன் இவன மாதிரி கஷ்டப்படாம அவங்களுக்கு எல்லாமே நல்ல மெமரிஸா இருக்கணும் தான் பையன் அவ்வளவு போராடுறான். அதுக்கப்புறம் இப்ப சண்டையை காட்டுறாங்க, பேசிக்கிட்டே சண்டையை போடுவான். அதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னா மக்களை ஹர்ட் பண்ணி அதை பண்ணக்கூடாது, என்னதான் அதை ஜஸ்டிஃபை பண்ணாலும் அது தப்பு தான், அதை இந்த மாதிரி ஒரு வழியில பண்ணவே கூடாது அப்படின்ட்டு அந்த பழைய விஷயம் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பான். அதான் நம்மள ஸ்கூல்ல ஹெட்ரோமார்ஃபுக்கெல்லாம் இடம் கொடுத்திருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் பயங்கரமா பேசிக்கிட்டே ஸ்பின்னர் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இப்படி அவன் பேசுறதை கேட்டுட்டு மக்கள்லாம் கொஞ்சம் குழம்பி போகும்போது அந்த லிபரேஷன் ஃப்ரண்டோட லீடர் இருக்கானே, அவன் அடங்குற மாதிரி இல்ல, ஒத்தாளா மேல நின்னுகிட்டு நம்மள இந்த சொசைட்டி எப்படி அடக்கி உடக்கி அமுக்கி வச்சாங்க, அது எல்லாத்துக்குமே நம்ம திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டாம், நம்மள ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்ல அவங்க யாரு, ஏன் நமக்கு இருக்க தெரியாதா, கோடி பைய லூசு மாதிரி பேசிட்டு வந்துட்டான்னு கிண்டல் பண்ணி சிரிச்சு அவங்க ஆளுகளை உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். அந்த டைம் பின்னாடி பேர்ட்ஸோட கூட்டம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து நிக்கும். யாரான்னு பார்த்தா நம்ம கோடாதான். கொய்யால ஷோஜிய பார்த்தாடா சிரிச்ச, உன்னை பொழக்காம விட மாட்டேன்னு அங்க பறந்துகிட்டு இருக்கான். இங்க ஷோஜி போராடுறதே அவனோட இனத்தை காப்பாத்துறதுக்காக. ஆனா அதை புரிஞ்சுக்காம வில்லனுகளோட வலையில மாட்டிக்கிட்டு ஹெட்ரோமார்ஃப்ஸ் எல்லாருமே இப்ப சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஷோஜி என்ன பண்ணுவான், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டான்னு எல்லா கையையும் ஒன்னா சேர்த்தி ஒரே கையா மொத்த பவரையும் எடுத்து அடிக்க போவான். அதை பார்த்துட்டு இருந்த மைக்கு அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. என்னன்னா ஒவ்வொரு குரூப்பையும் ஒவ்வொரு சைடு அசைன் பண்ணும்போது நம்ம ஷோஜி என்னைய சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போடுங்க நாங்க போறேன்னு சொல்லியிருப்பான். அவங்களுக்கு ஷாக்கு, உன்கிட்ட எதுவுமே நாங்க சொல்லலையே, ஏன் திடீர்னு வந்து கேட்கறேன்னு கேட்டா, ராபிட் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால அவ ரொம்ப தயங்கிட்டு இருந்தான். ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ, என்னன்னா இந்த உலகம் பூரா இருக்க ஹெட்ரோமார்ஃப்ஸ் எல்லாருமே சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்களாமா. அப்படி இருக்கும்போது இவனுமே ஒரு ஹெட்ரோமார்ஃப் தான், இவன் நினைச்சான்னா அவங்கள தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு எண்ணம். அவன் வர்றான்னு கோடாவும் கூட நானும் வர்றேன்னுவான். இந்த மாதிரி அவனோட கூட்டத்தையே அவனால தடுக்க முடியலன்னா என்னெல்லாம் ஹீரோன்னு சொல்லிக்க நான் தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருப்பான். இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க குயிக்ஸோட பவரை பத்தியும் யோசிச்சு பார்ப்பாரு. என்னன்னா இவங்க ஜெனரேஷன்ல இருந்த குயிக்ஸ் பவரை விட இவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கவங்களோட பவர்ஸ் வந்து பயங்கரமா இருக்குது. அவங்க யூஸ் பண்ற பவரை பார்க்கும் போதே நல்லா தெரியும். கோடாக்கெல்லாம் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, உனக்கும் ஒரு நாள் என்ன மாதிரியே கொம்பு முளைக்கும், அது மட்டும் முளைச்சிருச்சுன்னா நீ எப்படி ஃபீல் பண்றங்கிறத அனிமல்ஸை ஃபீல் பண்ண வைக்க முடியுங்கிற
மாதிரி சொல்லுவான். அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவளும் ஒரு ஹெட்ராம் ஆஃப் தானே. ஆனா கோடாவோட அப்பா தான் வந்து சிறுவினிய பேத்துருவேன், அயோக்கிய நாய்களா, கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா வாய்க்கு வந்து அதெல்லாம் பேசுவீங்களாடா அப்படின்னு வண்டியா திட்டி இருப்பாரு. அம்புட்டு நல்ல மனுஷன். அதாவது அவளோட கொம்ப பார்த்து யாராச்சும் சிரிச்சாங்கன்னா அவருக்கு கடுப்பாயிரும். அதேதான் அவங்க அம்மா இவனுக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஷோஜி நீயும் கோவப்பண்ணும், ஆனா தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்பட்ட செப்பல் சப்பிச்சு போடுவேன். உனக்கு முக்கியமானவங்களை பார்த்து யாராச்சும் சிரிச்சாங்கன்னா அப்ப கோவப்பட்டு எது கிடைச்சாலும் தூக்கி அடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஷோஜி வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனை பார்த்து ஒருத்தன் கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது இடுவானா அவன் மொத்த காக்காவியும் அவன் மேல ஏவி விட்டு திருப்புன்னு திருப்பிட்டான். இங்க மைக் என்ன பண்ணுவாரு, பின்னர் அட்டாக் பண்ணி அவன் ஆயுதத்தை டேமேஜ் பண்ணிடுவாரு. அந்த டைம் ஷோஜி ஒரு அடி, சாதா அடி இல்ல, முரட்டுத்தனமான அடி. அப்படி அடிச்சதுல ஸ்பின்னரோட பாடியில பாத்தீங்கன்னா ஷெல்லு மாதிரி இருந்துச்சுல்ல, அது எல்லாமே பிச்சுக்கிச்சு. உன்னோட இந்த பாடியை வச்சுட்டு நீ யாரை ப்ரொடெக்ட் பண்ண போற ஸ்பின்னரு? அவனை மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்துதாயா கேக்குறேன். இப்படி எல்லாத்தையும் அடிச்சு அவங்க மண்டைய உடைச்சு யாரை காப்பாத்தி யாரை ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க? உங்களோட வலியையும் வேதனையும் அடுத்தவங்களை யூஸ் பண்ண வைக்காதீங்க. அவங்களோட டார்கெட் நீங்க இல்ல, உங்களோட அடுத்த ஜெனரேஷன் தான் அப்படின்ட்டு அவன் அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தினால அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா இவன் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தினதுக்காகவே ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை போட்டு துவன்னு துவச்சு எடுத்திருப்பானுங்க. காப்பாத்தினது தப்பு இல்ல, ஆனா அந்த பொண்ணை தொட்டு காப்பாத்தி இருக்கான்ல, அதனால அந்த பொண்ணு வந்து கதறி அழுது என்னால தானே உங்களை போட்டு அடிச்சுட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி அவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்குது அவங்க தான் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஒன்னும் அப்படி மோசம் எல்லாம் இல்லன்னு. சோ அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற யாருக்குமே நீங்க வளைஞ்சு கொடுத்து போகணும்னு நினைக்காதீங்க அப்படிங்க பேசி எல்லாத்தையும் ஒரு வழியா அவன் கஷ்டப்பட்டு ஸ்டாப் பண்ணா அந்த டைம் தான் ஸ்பின்னர் பேச ஆரம்பிப்பான். என்னோட வெறுப்பு என்னைக்குமே குறையாதுன்னு. இப்ப என்னன்னா ஹீரோஸ் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா எதுவுமே மாற போறது இல்ல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அதே மாதிரிதான் இருக்க போகுது. ஆனா இப்போ அதை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. நான் வெளியில போகும்போது பூச்சின்னு சொல்லி என் மேல ஸ்ப்ரே அடிப்பாங்க. அவங்க உங்களை அடிச்சாங்கன்னா நம்ம திருப்பி அவங்கள அடிக்கணும். விடாதீங்க காம்ரேட்ஸ், உங்களால முடியும், என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு குரோகிரிய காப்பாத்துறதுக்காக வெறி கொண்டு போயிட்டு இருப்பான். ஷோஜிக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடும். ஏன்னா அவன் அடிச்சது ஒன்னும் சாதாரண அடி இல்ல. இந்த அடியே காங்கிரட்டே உடஞ்சு போயிடும். இவன் போறான்னா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. கதறி அவன் லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த ஜெனரேஷன் தான் நாசமா போச்சு, அடுத்த ஜெனரேஷனையாச்சும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு சென்டிமெண்ட் அவன் பேசியிருக்கான். ஆனாலும் இந்த எடுபட்ட எரும மாட்டு பழுகை எவனுமே அதை கேட்கல, சொல்ல போனா மதிக்கல. அவன் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு இதை இன்னைக்கே முடிச்சாகணும்னு சொல்லி மறுபடியும் சண்டையா போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதே மாதிரி எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, பேசாம போட்டு தள்ளிலானே முடிவு பண்ணி கன்னெல்லாம் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து சேர்ந்துட்டான். இனி இதுக்கப்புறம் என்னென்ன அட்டூழியம் பண்ண போறான்னு தெரியல. என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.